1 by u அதாவது இதில் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுங்க dy by du into du by dxல என்ன dy by duக்கு என்ன இருக்கு 1 by u du by dxக்கு என்ன வருது secant x tan x plus secant squared x சரிங்களா u என்னமா எடுத்தோம் secant x plus tan x இப்போ இதோட முடிச்சுக்கலாம் அல்லது இன்னும் சுருக்கி எழுதுறதுனால எழுதலாம் அதாவது சுருக்கி எழுத முடியும் என்னன்னா இதிலிருந்து secant x பொதுவாக எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ secant x பொதுவாக எடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே என்ன இருக்கும்னா tan x plus secant x இருக்கும் சரிங்களா divided by கீழே என்ன இருக்குன்னா secant x plus tan x ஸோ கீழே இருக்கக்கூடியதும் மேலே இருக்குதும் பாருங்க tan x plus secant x நாலும் secant x plus tan x நாலும் ரெண்டு ஒன்று தான் which is equal to என்ன போட்டுக்கலாம் secant x போட்டுக்கலாம் that's all சரியா அப்போ therefore நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது நெக்ஸ்ட் இதே மாடல்ல y equal to log of sin log x ன்னு கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க இது ஒரு ஃபங்க்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்போ இதில் எப்படி போட்டுக்கிறோம் அப்படின்னா given question y equal to log of sin of log x இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வருது லாகுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும் சைனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மாடலில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் இதை நான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவேன் இதில் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா dy by dx ஈக்குவல் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்தனால u அப்படிங்கிறத எடுக்காம நான் டேரெக்டாகவே டிஃபரன்ஷியேஷன் பண்ணி போடுறேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் log x எடுத்துக்கோ log xன்னு என்ன போடுவேன் 1 by x அப்போ xங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்கு sin of log x சரிங்களா என்ன மீனிங் log xன்னு எடுத்துக்கிறேன் அதோட டிஃபரன்ஷியேஷன் 1 by x அப்போ xங்கிற இடத்துல sin of log x க்கு போட்டேன் into differentiation of இந்த bracket ஃபுல்லா அதாவது sin of log x சரிங்களா bracketல இருக்கக்கூடிய differentiation அப்போ which is equal to இந்த first term அப்படியே வச்சுக்கிறேன் அதாவது 1 by sin of log x அதை அப்படியே வச்சுக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன் அதாவது எப்படி இருக்கும் sin of log x னுடைய differentiation இதை நான் differentiation பண்ணணும் ஃபர்ஸ்ட் எப்படி differentiation பண்ணணும் அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான் ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிற ஃபங்க்ஷன் differentiation sin அப்படின்னா differentiation cos sin x னா cos x அப்போ xங்கிற இடத்துல என்ன இருக்கு log x ன்னு இருக்கு அப்போ எப்படி போட்டுக்கணும் cos of log x ன்னு போட்டாச்சு into bracketல இருக்கிற ஃபங்க்ஷனுடைய differentiation log x உடைய differentiation அதாவது எழுதி காட்டுறேன் differentiation of log x இந்த ஸ்டெப் பார்த்துக்கங்க எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் sin உடைய differentiation எழுதுறேன் cos sin x க்கு பதிலா என்ன இருக்கு log x போட்டு into இந்த bracketல இருக்கிற log x உடைய differentiation அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சிட்டு வரேன் 1 by sin of log x அப்படியே இருக்கு into cos of log x அப்படியே வச்சுக்கலாம் into log x உடைய differentiation என்ன வந்து எழுதிக்கலாம் 1 by x அடுத்தது இதை வேற ஏதாவது சுருக்க முடியுமான்னு பார்க்கறேன் முடியும் என்னன்னா cos x அதாவது cos x by முதல்ல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்டர் அதாவது தேர்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க cos x by sin x ன்னு என்ன எழுதலாம் cot x ன்னு எழுதலாம் x க்கு பதிலா எனக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா log ன்னு இருக்கு சோ இதை எப்படி மாத்திக்கணும் cot ன்னு மாத்திக்கிறேன் அவ்வளவுதான் cot of log x அந்த xங்கிற இடத்துல log x ன்னு போட்டுக்கிறேன் அப்ப ஆன்சர் cot log x into 1 by x சரிங்களா இது ஒரு क्वेश्चन அடுத்து தட்ஸ் ஆல் அடுத்த மாடல் பாருங்க அடுத்த மாடல் क्वेश्चन பாருங்க y equal to e power sin inverse x find dy by dx சரிங்களா சோ கேள்வியில எப்படி இருக்கு e பவர்ல sin inverse x கொடுத்துட்டு அதனுடைய டிஃபரன்ஷியேஷன் போட சொல்லிருக்காங்க இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா e power x ஓட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு தெரியும் என்ன வரும் e power x sin inverse x ஓட டிஃபரன்ஷியேஷன் தெரியும் என்ன போடுவோம் 1 by root of 1 minus x square போடுவோம் இதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம்னா இப்போ e பவர்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் sin inverseங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் சரி கேள்வி பார்த்து நீ இப்படி தான் புரிஞ்சுக்கணும் சோ கேள்வி ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படினு மெத்தட்ல எப்படி இருக்குதுன்னா ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும் sin inverse ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும் அப்ப அதோட டிஃபரன்ஷியேஷன் இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா டைரக்டாவே நான் போடுறேன் பாருங்க ஈஸியா இருக்கும் y அதோட டிஃபரன்ஷியேஷன் dy by dx equal to e power sin inverse x இதை நான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் e power x ன்னு எடுத்துக்கோ e மட்டும் எடுத்துக்கோ e power x டிஃபரன்ஷியேஷன் பண்ண என்னன்னு சொன்னா e power x அப்ப இது என்னவா வந்து e power sin inverse x கிடைச்சிரும் into differentiation of sin inverse x ன்னு போடணும் அதோட டிஃபரன்ஷியேஷன் எழுதுறீங்க என்ன போடுவேன் 1 by root of 1 minus x square அவ்வளவுதான் சோ ரெண்டு என்ன பண்ணிருக்காங்க e power sin inverse x by root of 1 minus x square ன்னு போட்டுருக்காங்க தட்ஸ் அவ்வளவுதான் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது e power x னா டிஃபரன்ஷியேஷனும் sin inverse x னா 1 by root of 1 minus x square அதோட டிஃபரன்ஷியேஷனும் தெரிஞ்சிருந்தா போதும் ஈஸியான क्वेश्चन தட்ஸ் ஆல் சரிங்களா அடுத்து இதே மாடல்ல பாருங்க y equal to e power 3x log of sin x into secant x அப்ப இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க
இப்போ இது கேள்வி ஃபர்ஸ்ட் பாருங்க எல்லாமே என்ன இருக்கு ப்ராடக்ட்ல இருக்கு பெருக்கல் அதாவது பெருக்கல்ல இருக்கு அதாவது e பவர் 3xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் log of sin x ஒரு ஃபங்க்ஷன் into secant 4x இதுக்கு முன்னாடி சாப்டர்ல பார்த்திருப்பீங்க மூணு ஃபங்க்ஷன் இருக்கு அதோட டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு எப்படி போடலாம் என்ன மெத்தட் யூஸ் பண்ண by using UVW method சரியா மூணு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருக்குன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் என்ன எடுத்துக்கணும் UVW ன்னு எடுத்துட்டு அதோட டிஃபரன்ஷியேஷன் ரொம்ப ஈஸி எப்படி போடணும்னா y யோடைய டிஃபரன்ஷியேஷன் அதான் சரியா எப்பவுமே கேள்வி y ன்னு இருக்கும் டிஃபரன்ஷியேஷன் எழுதுறப்ப என்ன போடணும் dy by dx equal to அப்ப இதோட டிஃபரன்ஷியேஷன் எழுதணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் e பவர் 3x log of sin x அப்படியே வச்சிட்டு எந்த ஃபங்க்ஷன்னா w உடைய டிஃபரன்ஷியேஷன் w என்ன இருக்கு secant 4x ன்னு இருக்கு அதாவது secant x secant x உடைய டிஃபரன்ஷியேஷன் எழுதுறேன் secant x tan x அப்ப இது என்ன ஆயிரும் secant x tan x னா secant 4x tan 4x அடுத்தது இங்க என்ன x க்கு முன்னாடி என்ன நம்பரோ அத பெருக்கல்ல போடுவோம் சோ இதெல்லாம் டிஃபரன்ஷியேஷன்ல இருக்கக்கூடிய பேசிக் ரூல் எப்படி பாத்துக்கணும் கேள்வி ப்ராடக்ட்ல இருக்கு UVW மெத்தட் அப்ப நான் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபங்க்ஷனை வச்சிட்டு மூணாவது ஃபங்க்ஷனுடைய டிஃபரன்ஷியேஷன் எழுதுறேன் வேணா நோட்டேஷன் போட்டு காட்டுறேன் w dash னு போடலாம் அல்லது dw by dx னு எப்படி வேணா போட்டுக்கலாம் w dash மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்ப secant 4x ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்றேன் secant x tan x into x க்கு முன்னாடி என்ன நம்பரோ அத பெருக்கல்ல போட்டுக்கணும் சரிங்களா அடுத்த டேர்ம் பிளஸ் போட்டுக்கணும் அடுத்து எப்படி எழுதலாம்னா e பவர் 3x அப்படியே வச்சிட்டேன் அடுத்து என்ன பண்ணனும் இந்த டேர்ம் செகண்ட் டேர்மை நான் என்ன பண்றேன் டிஃபரன்ஷியேஷன் பண்றேன் அதாவது v dash சரியா செகண்ட் டேர்மை டிஃபரன்ஷியேஷன் பண்ணி இங்க எழுதுறேன் செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு log of sin x இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் log of இதுக்கு முன்னாடி क्वेश्चंसல எல்லாமே பார்த்தப்ப இந்த மாடல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் log x அப்படினா என்ன போடுவோம் 1/x அப்போ xங்கற இடத்துல sin x ஓகேவா log of sin x னா ஃபர்ஸ்ட் log உடைய டிஃபரன்ஷியேஷன் 1/x xங்கற இடத்துல sin x into sin x உடைய டிஃபரன்ஷியேஷன் sin x உடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன போடுவேன் cos x that's all ஒரே ஸ்டெப்பை நான் போட்டு காமிச்சிருக்கேன் புரியுதா எப்படி போடணும் log x உடைய டிஃபரன்ஷியேஷன் 1/x x க்கு sin x க்கு cos x அப்படி எழுதிட்டேன் into என்ன இருக்கும் secant 4x அப்படியே வச்சுக்கணும் சரிங்களா அப்ப அடுத்த ஸ்டெப் இன்ன மீதி என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் டிஃபரன்ஷியேஷன் u dash போட்டா போதுமானது அப்படினே என்ன அர்த்தம்னா e பவர் 3x டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் இதுக்கு முன்னாடி क्वेश्चनல பார்த்துட்டோம் e பவர் x என்ன போடுவோம் e பவர் x தான் போடுவோம் பட் இங்க என்ன இருக்கு x க்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்துச்சுனா அத பெருக்கல்ல போட்டுக்குவோம் சரியா அத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப 3 e பவர் 3x ன்னு கிடைக்குது மீதி இருக்கதெல்லாம் அப்படியே எழுதுங்க அவ்வளவுதான் அப்ப log of sin x into secant 4x அவ்வளவுதான் that's all இதோட நிறுத்திக்கலாம் இல்ல உனக்கு இன்னும் ஸ்டெப் வேணாலும் போறதுனாலும் போட்டுக்கலாம் சரியா சோ எப்படி போட்டுக்கலாம்னா இதுல என்ன இருக்குன்னா எனக்கு e பவர் 3x எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு அதனால வெளியில எடுத்து எழுதிக்கிறேன் அப்படினா e பவர் 3x வெளியில எடுத்து எழுதிட்டு இதெல்லாம் வருதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்குறதுல log of sin x அடுத்தது into 4 into secant 4x into tan 4x அடுத்து இதுல plus sin by cos னா ஏற்கனவே பார்த்திருக்கோம் cot x into secant 4x அடுத்த டேர்ம்ல plus 3 log of sin x into secant 4x சரியா இந்த ஸ்டெப் போட்டாலும் போடலாம் இல்ல இதோட நிறுத்தினாலும் நிறுத்திக்கலாம் சரிங்களா சோ இதுல என்ன பண்ணிருக்கோம் UVW மெத்தட்ல ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி போட்டுருக்கோம் அப்படிங்கறத இந்த क्वेश्चंस that's all சரிங்களா அடுத்த மாடல் பாருங்க அடுத்த மாடல் y equal to x square plus 7x plus 5 whole power 11 இந்த மாடல் क्वेश्चंसையும் ரெண்டு மெத்தட்ல போடலாம் ஒண்ணா ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம போட்டு காமிச்சோம் பாரு என்ன பண்ணலாம் சப்ஸ்டிட்யூஷன் பிரதியிடல் முறையில வெச்சும் போடலாம் அல்லது டைரக்டாவும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம் இப்ப டைரக்டா டிஃபரன்ஷியேஷன் பண்றது எப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய கேள்வியை dy by dx இது given question இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் yங்கற ஃபங்க்ஷனை x பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்றதால dy by dx ன்னு கிடைக்குது which is equal to இது எப்படி பண்ணனும் அப்படினா எந்த மாதிரி எழுதணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x ஸ்கொயர்ட் அப்படினா அதனுடைய டிஃபரன்ஷியேஷன் எப்படி போடுவோம்னா 2x ன்னு போடுவோம் and x கியூப்னா அதனுடைய டிஃபரன்ஷியேஷன் எப்படி எழுதணும்னா 3x ஸ்கொயர்ட் அதாவது எப்படினா பவரை முன்னாடி போட்டுக்கணும் x போட்டு பவரை ஒன்னு குறைச்சு எழுதணும் சரியா இதனுடைய ஜெனரல் ஃபார்ம் என்ன வரும்னா x பவர் n equal to n into x பவர் n minus 1 அல்லது a பவர் n அந்த மாதிரி இருக்கும் சோ அதனுடைய ஜெனரல் ஃபார்ம் இது அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவரை சுருக்குறேன் அப்ப பவர் என்ன இருக்கு 11 அது அப்படியே போட்டுக்கோ xங்கற இடத்துல இது ஃபுல்லா அப்படியே எழுது x square plus 7x plus 5
ஹோல் பவர் 1 குறைச்சிக்கும். அப்ப என்ன ஆயிரும் 10 கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன், இந்த 11 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்றேன் அப்படிங்கிற மீனிங். அதாவது x ஸ்கொயர்ட் பண்ணா 2x எப்படி சொல்றோமோ அதே மீனிங். இன்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இந்த பிராக்கெட்ல இருக்கிறது அதனுடைய டிஃபரன்ஷியேஷன்ஸ் x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 5. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணியாச்சு, அப்படியே வச்சுக்கலாம். தட் இஸ் 11 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 5 ஹோல் பவர் 10 இன்டூ இதனுடைய டிஃபரன்ஷியேஷன்ஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன எழுதணும் 2x. 7x டிஃபரன்ஷியேஷன் பண்ண என்ன போடணும், x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 1, அதாவது 1 போடணும். 7 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். பிளஸ் 5 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் 0. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 11 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 5 ஹோல் பவர் 10 இன்டூ 2x plus 7. That's all. அடுத்த மால் क्वेश्चन பாருங்க. dy by dx if y equal to log of 1 minus sin x by 1 plus sin x. இந்த மால் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் logங்கற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்றேன். அப்ப dy by dx equal to log x பண்ண என்ன போடுவே 1 by x. அப்ப 1 by என்ன எழுதணும் 1 minus sin x by 1 plus sin x எழுதுவேன். into differentiation of என்ன எழுதிக்கணும், அந்த bracketல இருக்கிற function 1 minus sin x by 1 plus sin x. so first step எப்படி ஞாபகம் log x உடைய differentiation 1 by x into bracketல இருக்கிற function உடைய differentiation எல்லாமே நான் டைரக்டா போட்டுருக்கேன். அப்ப which is equal to இங்க என்ன கிடைக்குது 1 by 1 minus sin x by 1 plus sin x. அப்ப இதனுடைய தலைகீழ் reciprocal சொல்லுவோம். அப்ப இது எப்படி மாத்திக்கலாம் 1 plus sin x by 1 minus sin x. சரிங்களா? அடுத்தது இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் பார்க்கணும். இப்போ இந்த பிராக்கெட்ல கூடிய ஃபங்க்ஷன் பார்க்குற டிஃபரன்ஷியேஷன் போன சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாப்டர்ல பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் ஈஸியான மெத்தட் தான். ஸோ டிவிஷன் வந்தாவே நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம், u by v மெத்தட். சரிங்களா? இப்போ u by v மெத்தட்ல நம்ம என்ன பண்ண இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். அப்போ எப்படி போட்டுக்கலாம்னா v ஸ்கொயர் போட்டுக்கலாம், vu dash மைனஸ் uv dash. சரியா? அப்போ மேல இருக்கிற ஃபங்க்ஷன் எப்பவுமே யூன்னு எடுத்துக்கணும், கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் எப்பவுமே வின்னு எடுத்துக்கணும். மேல இருக்கிறது யூ, கீழே இருக்கிறது வி, அதனுடைய டிஃபரன்ஷியேஷன். இப்போ அப்ளை பண்ணினா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு v. அப்போ 1 plus sin x into u dashன்னு சொல்றேன். u dash அப்படின்னா என்ன மீனிங்னா டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிற மீனிங். நான் சுருக்கி டேஷ்னு வச்சிருக்கேன். அப்போ இது எப்படி எழுதணும்னு பாருங்க, இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் எழுதணும். அப்போ 1 டிஃபரன்ஷியேஷன் பண்ணா கான்ஸ்டன்ட்டுக்கு 0 மைனஸ் அப்படியே இருக்கும். sin x உடைய டிஃபரன்ஷியேஷன் cos x. ஓகேவா? அடுத்தது இங்க வர மைனஸ் அப்படியே போட்டிருக்கேன். u என்ன இருக்கும் 1 minus sin x இருக்கும், 1 minus sin x into v dash. v dashனா கீழே கூடிய டிஃபரன்ஷியேஷன் அதே மீனிங் தான். என்ன வரும் 1 கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும், பிளஸ் குறி வரும், sin x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா cos x. எல்லாத்துக்கும் ஹோல் டிவைடட் பை என்ன போடணும் v ஸ்கொயர். vங்கிற இடத்துல 1 plus sin x the whole square. இத பிராக்கெட்ல இருக்கிறது. which is equal to first termல எந்த மாற்றம் இருக்காது, அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். that is 1 plus sin x by 1 minus 1 plus sin x by 1 minus sin x னு கிடைக்கும். அடுத்து பிராக்கெட்குள்ள சுருக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன வருது 1 plus sin x into minus cos x. அடுத்தது minus 1 minus sin x into cos x whole divided by 1 plus sin x the whole square. சரிங்களா? அடுத்து நான் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் சுருக்கி எழுதுறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கோ, by 1 minus sin x ஃபர்ஸ்ட் டேர்ம். இதில் என்ன பண்ணுறேன்னா இந்த cos x உள்ள கொண்டு வந்து போடுறேன், பெருக்கிக்கிறேன். அப்போ மைனஸ் cos x இது என்னவா மாறிடும் மைனஸ் sin x into cos x. அடுத்தது இந்த மைனஸோட பெருக்கிக்கோ, மைனஸ் cos x னு வச்சுக்கோ. அப்போ இதை பெருக்கிறப்போ மைனஸ் cos x ஆயிரும் 1 மல்டிப்ளை பண்ணுறப்போ. அடுத்து இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் குறிய பார்க்குற பிளஸ் ஆயிரும், sin x cos x பிளஸ் டேர்ம் ஆயிரும். ஹோல் டிவைடட் பை அப்படியே வச்சுக்கோ 1 plus sin x the whole square. அப்போ நியூமரேட்டர்ல சுருக்குனீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்குது, இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்குன்னு பாரு 1 plus sin x by 1 minus sin x into இங்க கீழே வந்து அப்படியே இருக்குது 1 plus sin x whole square கீழே இருக்கு, மேலே போயிருங்க இங்க ஒரு மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் -2 cos x னு இருக்கு. வேற ஏதாவது சுருக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன இருக்கு இங்கே 1 plus sin x இருக்கு, இங்கே 1 plus sin x the whole square இருக்கு. அப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணினா -2 cos x by 1 minus sin x into இதை என்ன பண்ணிக்கலாம், இன்னும் 2 இருக்கு, 2ல 1 தான் கேன்சல் ஆயிடுச்சு,
அப்போ இன்னொரு 1 plus sin x இருக்கும். அப்போ which is equal to இது என்ன சுருக்க முடியும். ஸோ மேலே அப்படியே வச்சுக்கிறேன் -2 cos x, கீழே பார்த்தீங்கன்னா a plus b into a minus b இந்த ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ ஃபார்முலா என்ன எழுதணும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அதில் எனக்கு என்ன கிடைக்குதா 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு போட்டுக்கிறேன். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இதெல்லாம் தேர்ட் யூனிட்ல பார்த்துருப்போம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்போ இங்கே எக்ஸ்னு இருக்கிறனால -2 cos x பை இது எப்படி எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதலாம். இது தேர்ட் யூனிட்ல இருக்கிறது. அப்போ இதை சுருக்கினீங்கன்னா -2 பை காஸ் எக்ஸ்னு கிடைக்குது. அப்போ 1 பை காஸ்னு என்ன எழுதிக்கலாம், சீக்கன் எக்ஸ். இது எல்லாமே தேர்ட் யூனிட்ல இருக்கிறவன். ஸோ 1 பை காஸ்னா சீக்கன். அப்போ இது என்ன மாதிரி -2 சீக்கன் எக்ஸ். தட்ஸ் ஆல்.